அதாவது முழு உளுந்து இருக்குங்க இல்லையா, இதை வந்து நல்லா வந்து 2 hours கிட்ட சோக் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தோசைக்கு போடுவீங்களா, தோசை இட்லிக்கு என்னைக்கு போடுறீங்களோ அப்போ கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்நாக்கை நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 கப் கிட்ட வந்து உளுத்த மாவை ஆட் பண்ணிடுறேன். இப்போது மாவு நீங்கள் வந்து தண்ணியாக இருக்குது, இல்லை சப்போஸ் தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட வந்து ரைஸ் ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, ஸோ அதனால் ரைஸ் ஃப்ளவர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். பேட்டர் இப்போ வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஆயில் ரொம்ப குடிக்காது. இப்போது பக்கத்தில் ஒரு கடாய் போட்டிருக்கேன், அதில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பாலாக போட்டுடலாம். சட்டுன்னு இது ரெடி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் இப்போ 2-3 பேட்சாக பிரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக மாறினா போகிறோம். ரொம்ப வந்து நிறம் மாறிட வேண்டாம். லைட்டாக வேகிற அளவுக்கு இருந்துட்டு லைட்டாக ஒரு கலர் மாறினா போதும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், பக்கத்துலேயே வந்து நம்ம தேங்காய் பாலும் ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட ரெசிபி 6ல் வந்து நம்ம எப்படி தேங்காய் பால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் அதோட லிங்க்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நல்லா டிஷ்யூவில் 1 நிமிஷம் கிட்ட அப்சர்வ் ஆனோடனே இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் கிட்ட வந்து உளுத்த மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு அரை மூடி தேங்காவை ஃபுல்லாக திருவி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது தேங்காய் பாலுக்கு. இப்போது இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் லிக்விடாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது கூடவே வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இது கூடவே வந்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஊறட்டுங்க. உங்களுக்கு சில்லாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. பால்லாம் ஒன்று ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான பால் பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.